நம்பல்லாம் கோவிலுக்கு போறதே இந்த மாதிரி ஒரு புளி சாதம் சாப்பிடுறதுக்கு தான். இப்ப எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, கடலை பருப்பு, மல்லி, மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இதுல வெந்தயம் மட்டும் தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ல பின் பண்றேன். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கடலை எண்ணெயை தாராளமா விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மிச்சம் இருந்த பவுடரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு தடவை புளி சாதம் செய்யும் போது ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளியை நான் இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி திக்காயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வீடே நல்லா கமகமன்னு வாசனை வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பா 1 மாசம் வரைக்குமே இந்த புளி தொக்க நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளி சாதம் கிளறும் போது கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கிளறுங்க. டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்கும்.